நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். எவ்வளவு நிகழ்வுகள் சொல்லப்பட்டாலும் மதுரை வீரன் மாவீரனாக, காவல் தெய்வமாக மதுரையில் கோயில் கொண்டுள்ளான் என்பதே உண்மை. நெற்றியில் சந்தனப் பொட்டு, முறுக்கிய மீசை, ஓங்கிய கை என்று கம்பீரமாக காட்சி தரும் மதுரை வீரன் மதுரை அழகர் கோயில், அலங்காநல்லூர், பழங்காநத்தம், காளவாசல், என்புதூர் மற்றும் சுற்றியுள்ள பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு குலதெய்வமாகவும் விளங்கி வருகிறார். சொத்து வழக்கு பிரச்சனை தீர என்று பல காரணங்களுக்காக மதுரை வீரனிடம் நேர்ந்து கொள்கின்றனர் மக்கள். இன்றளவும் பல குடும்பங்களில் மதுரை வீரனை வணங்கிய பிறகே எந்த ஒரு செயல்பாட்டையும் தொடங்குவது வழக்கத்தில் இருந்து வருகிறது. விழாக்கள், உற்சவங்கள், சிவராத்திரி தினம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் வீரனுக்கு விசேஷ பூஜைகள், விடிய விடிய அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்து தரிசிக்கின்றனர் மக்கள். தமிழ் வருடப் பிறப்பும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் விழா எடுக்கப்படுகிறது. இந்த விழாவில் வீரனை குலதெய்வமாக கொண்டுள்ளவர்கள் அவரவர் குடும்ப சகிதமாக வந்திருந்து படையல் போட்டு சிறப்பாக வழிபாடு நடத்துகின்றனர். இதுபோன்ற விசேஷ தினங்களில் சாமியருள் கிடைக்கப் பெறுபவர்கள் ஏராளம். சாமியாடி இவர்கள் கூறும் வாக்கு அப்படியே பலிக்கும் என்று நம்பும் பக்தர்கள் ஏராளம். உண்மையாக மதுரை வீரன் சாமியே அவர்கள் வாக்கில் வருவதாக நம்புவதால் அச்சமயத்தில் அவர்களையும் கடவுளாகவே வணங்குவர். நீண்ட உருவம், ஓங்கிய அருவாள், முறுக்கிய மீசை, சிரசில் கொண்டை, பொம்மி, வெள்ளையம்மாள் என்று தம்பதி சமேதராக காட்சி தருகிறார். இவருக்கு சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 3 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமிக்கு 3 நாட்கள் முன்பே காப்பு கட்டப்படுகிறது. தீமிதி திருவிழா, பால்குடம் என்று குலதெய்வக்காரர்கள் மட்டுமல்லாது சுற்றி இருப்பவர்களும் விழாவை செம்மையாக நடத்துகின்றனர். செங்குத்தாக நிறுத்தப்பட்ட 2 கட்டைகளுக்கு நடுவில் படிக்கட்டுகளைப் போன்ற 75 அருவாள்களை பொருத்தி வைக்கின்றனர். இந்த ஏணியில் மதுரை வீரனாக ஆவிர்ப்பித்தவர் வீதிவலம் வந்து கையில் வாளேந்தியபடி ஒரு கத்தியின் மீது ஏறியபடி அடுத்த கத்தியின் இடைவெளியில் தலையை நுழைத்து அடுத்த கத்தியின் இடைவெளி வழியாக வெளியே வருவது என அனைத்து அருவாள் படிக்கட்டுகளையும் கடப்பார். அதற்கு பிறகு ஊஞ்சலில் அமர்ந்து எலுமிச்சைக்கனி தந்து அருள்வாக்கு உரைப்பார். இவருக்கு தினமும் 2 வேளை நெய்வேத்தியமும் கற்பூர ஆராதனையும் நடக்கிறது. ஒவ்வொரு செவ்வாயும் குறிகட்டலும் வெள்ளிக்கிழமை அவரது பிறந்த தினமாக இருப்பதால் அந்த தினத்திலும் சனிக்கிழமையிலும் அசைவம் படைப்பதில்லை. குலதெய்வக்காரர்களும் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களும் மொட்டையடித்தல், காதுகுத்தல் போன்ற விழாக்களை நடத்தி பொங்கல் வைத்து படையலிட்டு வணங்குகின்றனர். மதுரை வீரன் சாமி மதுரையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பரவலான இடங்களில் கோயில் கட்டப்பட்டு வழிபடப்படுவதோடு இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கோலாலம்பூர் ஆகிய நாடுகளிலும் கோயில்கள் கட்டப்பட்டு சிறப்பான வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. மதுரை வீரன் சாமியே தங்களை காக்கும் காவல் தெய்வம் என்ற உறுதியான நம்பிக்கை இன்றளவும் இருந்து வருவதுதான் கண்ணார கண்டு வரும் உண்மை. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.